Hi guys, welcome back to my channel. நான் இன்னைக்கு எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா சென்னை ஃபீனிக்ஸ் மால்ல இருக்க ராஜதானின்ற ரெஸ்டாரன்ட்க்கு தான் வந்திருக்கேன். இந்த ரெஸ்டாரன்ட்ல என்ன ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட கிடைக்கிற குஜராத்தி ப்ளஸ் ராஜஸ்தானி ஃபுட்ஸ் தான் ஃபேமஸ். இந்த ரெஸ்டாரன்ட் பாத்தீங்கன்னா ஒரு வெஜ் ரெஸ்டாரன்ட். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா டிஃபரண்டான மெனுவே கிடையாது. சிம்பிளான மெனு ஒரே ஒரு வெஜ் தாலி மட்டும் தான் வச்சிருக்காங்க. இந்த வெஜ் தாலி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம் தான் வந்திருக்கேன். இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் டியூஸ்டேயில் ஒரு ஆஃபர் இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணலாம் தான் டியூஸ்டே லஞ்சுக்கு 1 o'clock போயிருந்தேன். நான் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, செம்ம ரஷ். ஸோ அதை முடிச்சுட்டு வரும்போது தான் நான் இந்த வீடியோவே எடுத்தேன். அவ்வளோ ஃபுல்லாக இருந்துச்சு. நான் டியூஸ்டேயில் போயிருந்தேன். அன்றைக்கி இதுதான் மெனு. இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா 26 வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ் இருந்துச்சு. இந்த எல்லா டிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக ஆர்டர் பண்ண முடியாது. எல்லாமே வந்து தாலியில் ஒன்றா தான் சர்வ் பண்ணுவாங்க. இதில் இருக்கிற எல்லா டிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் தான். ஸோ நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் அவங்க சர்வ் பண்ணுவாங்க. நம்ம டேபிளில் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வெசலில் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒன்லி தாலி தான் அவைலபிள்ன்றதுனால நம்ம போனதும் பார்த்தீங்கன்னா நிறைய கிண்ணம் வச்சு ஒரு பெரிய பிளேட் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. ஃபுட் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லஸ்ஸி ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த லஸ்ஸி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் தான், நம்மளோட தாலி ப்ரைஸில் வராது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். நமக்கு ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணது பார்த்தீங்கன்னா குக்கும்பர், கிரவுண்ட்நட் சாலட், மின்ட் சட்னி, டொமேட்டோ சாஸ் இதான் சர்வ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானி ஸ்டைலில் செஞ்ச கேபேஜ் பட்ரா, வெஜ் பேட்டிஸ் 2 ஐட்டம் வச்சுருந்தாங்க. இந்த கேபேஜ் பட்ரா பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்வீட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்னையோட ஸ்பெஷல் ஐட்டமான தால் பாட்டி சுர்மா சர்வ் பண்ணாங்க. இந்த தால் பாட்டி சுர்மா எப்படி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பூரியை உடச்சி போட்டு 2-3 கிரேவியை ஊற்றின மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீ ஊற்றுனாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு பவுடர் போட்டிருந்தாங்க. அது பேர் என்னன்னு கேட்டால் சுர்மான்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வெஜிடபிள் சர்வ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பட்டாண்டா ரிங்னா இது பண்ணாங்க, அதாவது உருளைக்கிழங்கு டிஷ்ஷு. அதுக்கப்புறம் பாலக் பன்னீர். தேர்டாக பார்த்தீங்கன்னா ராஜ்மா மசூர், ராஜ்மாவில் செஞ்ச ஒரு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஃப்ளவர் வட்டான, அதாவது காலிஃப்ளவரில் கூட்டு மாதிரி செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொட்டியில் 3 ஐட்டம்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுல்கா, பூரி, அதுக்கப்புறம் பாஜரா ரொட்டில், அதாவது குட்டி சைஸில் ஃபுல்கா மாதிரி இருந்தது, கூட நெய் சர்வ் பண்ணாங்க. இதுக்கு சாப்பிட்றத பார்த்தீங்கன்னா தால் சர்வ் பண்ணியிருந்தாங்க. 3 டைப்ஸ் ஆஃப் தால் சர்வ் பண்ணியிருந்தாங்க. சுர்தி தால், திரிவேதி தால், போப்லா காதி அப்படின்ற 3 தால் வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் சர்வ் பண்ணியிருந்தாங்க. டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ஸ்வீட் சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஒன்று பாசுந்தி சர்வ் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக மூங் தால் அல்வா. தேர்டாக வந்து மால்புவா வித் ரப்டி. இதுதான் மால்புவா. ரப்டி வந்து மேலே சர்வ் பண்ணியிருந்தாங்க. இது சாப்பிட்றதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பளம் சர்வ் பண்ணியிருந்தாங்க. இந்த அப்பளம் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கலை, அப்படியே நெருப்பில் போட்டு சுட்டு அப்பளம் நல்லா சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லா டிஷ்ஷும் சர்வ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய பிளேட் இப்படி தான் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ராஜஸ்தானி ப்ளஸ் குஜராத்தி டிஷ்ஷை ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு. அவங்க கொடுத்த மூங் தால் அல்வா டேஸ்ட் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நெய்லாம் போட்டு நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எனக்கு இதில் பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கணுன்றதுக்காக ஓவர் ஸ்வீட்டை கொட்டிடுவாங்க. இதில் பார்த்தா எனக்கு கரெக்டான ஸ்வீட் இருந்துச்சு. ரொம்ப கம்மியாகவும் இல்லை, அதிகமாகவும் இல்லை, நிறைய சாப்பிட முடிஞ்சிச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பாசுந்தி ட்ரை பண்ணியிருந்தேன். பாசுந்தியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்வீட்டாக இருந்துச்சு. மூங் தால் அல்வா மாதிரியே தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வந்து கரெக்டான அளவு இருந்தது. அதிகமாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை, நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதான் மால்பா வித் ரப்டி டேஸ்ட் பண்ணேன். அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற எல்லா ஸ்வீட்டுமே வந்து நல்லா இருந்துச்சு. எதுவுமே வந்து குறை சொல்கிற மாதிரியே இல்லை. இவங்க குடிக்கிறது பார்த்தீங்கன்னா மோரும் கேன் வாட்டரும் வச்சுருந்தாங்க. இந்த கேன் வாட்டர் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் சார்ஜ் கிடையாது. மற்ற ரெஸ்டாரண்ட்லாம் எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து பார்ட் ஆஃப் த மெனு தான். இது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் போன இடம் ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரா சார்ஜ் தான் கேன் தண்ணிக்கு. அவங்க கொடுத்த மோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. மோரில் பார்த்தீங்கன்னா சாட் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் இருக்குது. நாங்கள் போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீஸ் புலாவ், மூங் தால் கிச்சடி, அதுக்கப்புறம் கர்ட் ரைஸ் இருந்தது. இவங்க மூங் தால் கிச்சடின்றது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க ஏன் கிச்சடி சொல்கிறாங்கன்னு தெரியல. மேபி ராஜஸ்தான் குசினில் அது கிச்சடின்னு சொல்லுவாங்களோ என்னவோ. இந்த ரெஸ்டாரண்ட்டில் டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. அதாவது தாலி பார்த்தீங்கன்னா 369 கொடுக்குறாங்க. மற்ற நாள்லாம் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தாலி வந்து 669 இருக்கும். மெனு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மாறுன்ற மாதிரி சொன்னாங்க. டியூஸ்டே ஒரு மெனு இருக்கலாம், மற்ற நாளில் வேறு மெனு இருக்கலாம். பட் நம்பர் ஆஃப் ஐட்டம் சேமாக தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் 2 பேர் போயிருந்தோம். ஃபைனல் பில் பார்த்தீங்கன்னா 843 வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தாலிக்கான ரேட்டு 369, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஸ்ஸிக்கான ரேட்டு 65 வந்தது. ஆஃப்டர் டேக்ஸ்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 843 வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரேட்டுக்கு நாங்கள் சாப்பிட்ட ஃபுட்டு ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டு ஃபீனிக்ஸ் மால் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மெய்யழகன் அண்ட் 96 மூவியோட டேரக்டர் பிரேம்குமார் அங்கே வந்திருந்தாரு. அப்படியே அவர் கூட ஒரு பிக் எடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் இன்னும் நிறைய வரப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது ரெஸ்டாரண்ட் நான் ட்ரை பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் நேமை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுறேன்.